இதுல டிசீஸ் வராம பிரிவென்ட் பண்றதுதான் பெரிய டாஸ்க். இல்லைன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். கோழி பண்ண 9 out of 10 கொடுப்பேன். கோழி மொத்தம் 3 விஷயம் கொடுக்குது. அதுல ஒண்ணு முட்டை. அதோட விலை இன்னைக்கு ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு ஸ்கை ராக்கெட் அளவுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்து அதையே கொடுக்குது சிக்கன். லாஸ்டா கோழியோட வேஸ்ட் அதையே நம்ம ஆர்கானிக் மென்யூலா கன்வெர்ட் பண்ணி வித்தோம்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். மாட்டு பண்ண 10 out of 10. மாட்டு பண்ணையில சாணத்துல இருந்து பால் வரைக்கும் எல்லாமே காசு தான். ஆட்டு பண்ண ஐ வில் கிவ் 7.5. இதுல டிசீஸ் வராம பிரிவென்ட் பண்றதுதான் பெரிய டாஸ்க். இல்லைன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். கோகோனட் பிளான்டேஷன் 9 out of 10 கொடுப்பேன். இது ஹை டிமாண்ட் இருக்க ப்ராஃபிட்டபிளான பிசினஸ். பனானா ஃபார்மிங் 8 out of 10. இலையில இருந்து தண்டு வரைக்கும் எல்லாமே காசு தான். வெஜிடபிள் ஃபார்மிங் இது கம்பல்சரி 10 out of 10 கொடுப்பேன். வெஜிடபிள் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை லைட்டா காய வச்சு அரைச்சு வித்தீங்கன்னா அதோட வேல்யூவே மாறிடும். கிரவுண்ட்நட் கல்டிவேஷன் 8 out of 10 கொடுப்பேன். அதை அறுவடை பண்றதுல இருந்து ஆயில் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. சோ சூப்பரா சம்பாதிக்கலாம். பேடி கல்டிவேஷன் நான் இதுக்கு 5 தான் கொடுப்பேன். ஏன்னா பேடிக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகம். இதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ப்ராப்பரா பண்ணலனா வேஸ்டேஜ் நிறைய நடக்கும். அதை மட்டும் பாத்துக்கிட்டா நல்லா பண்ணலாம். மில்லட் ஃபார்ம் 9 out of 10. ஹை டிமாண்ட். அதை ஸ்நாக்கா கன்வெர்ட் பண்ணி வித்தா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். மேங்கோ கல்டிவேஷன் 6 out of 10 கொடுப்பேன். அது ஒரு சீசனபிள் பிசினஸ்.